மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தேர்தல் அறிக்கை அப்படின்றது எந்த வகையில முக்கியத்துவம் வாய்ந்தது? தேர்தல் அறிக்கையை கலைஞர் வெளியிடுகிறார். கலைஞர் சொன்னது, இந்த தேர்தலில் எல்லா தொகுதியிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர் திமுகவின் தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கை வந்தது பிறகு எல்லாரும் கொண்டாடுறாங்க, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தான். ஆனா இதெல்லாம் சாத்தியமா? ஒரு மாநில கட்சி இதெல்லாம் செய்ய முடியுமா? அதாவது இந்தியா கூட்டணியின் கதாநாயகனே ஸ்டாலின் தான் அப்படின்றது இந்தியா பூரா தெரியும். மம்தா கூப்பிட்டாருங்கன்னு நேராக போய் கல்கத்தாவில் பேசினாரு, கல்கத்தா பொதுக்கூட்டத்தில் பேசினாரு, கெஜ்ரிவாலை போய் நேராக சந்திச்சாரு, அவர் நடத்திய அந்த மாடல் ஸ்கூல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு. உண்மையை சொல்லணும்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக தோல்வியின் பயம் வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, அவரு கான்பிடண்டா சொல்றாரு, 400ன்னு சொல்லுங்க, 400ன்னு சொல்லுங்க. ஆமா, சொல்லிட்டேவாது இருங்க அப்படின்றாரு. அந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா அது ஏன் டெல்லிக்கு தான் போகணுமா? மறைமுகமாக அதிகார மையம் என்பது டெல்லி தான் அப்படின்னு மக்கள் மனசுல பதிய வைக்கக்கூடிய ஒரு வேலையா தானே இருக்கு உச்ச நீதிமன்றம்ன்றது. ஆனா இது அகில இந்திய அளவுல அது பேசு பொருளா மாறுமா? மாத்த வேண்டியதுதான் இந்தியா கூட்டணியின் வேலை. அதுக்கு தான் இந்த 40 நாள் இருக்கு. 7 கட்ட தேர்தல். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரதமர் தன்னுடைய வசதிக்காக எல்லா எங்கெல்லாம் வீக்கா இருக்கிறோம்னு நினைச்சாரோ அங்கெல்லாம் கொண்டு போயிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. வெஸ்ட் பெங்கால்ல வீக்கா இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு, யூபியில வீக்கா இருக்கிறேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இந்த 3 மாநிலத்துக்கு தான் 7 கட்டமும் தேர்தல் நடக்குது. வடக்க மட்டும் ஒரு நாள் எலெக்ஷன் வை, தெற்க மட்டும் ஒரு எலெக்ஷன் வை, கிழக்கு மட்டும் கொஞ்சம் எலெக்ஷன் வைன்னு இப்படி பிரிச்சு வச்சிருக்கதே எதுக்கு? இன்னும் இறங்கி பிரச்சாரம் பண்ணலாம். அப்படியாவது அந்த இடத்த பூரா நம்ம எதையாவது முடிஞ்ச அளவுக்காவது கைப்பற்றலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரை இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வந்திருக்குது. ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி அப்படின்னு தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிற இந்த சூழல்ல ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்றது எந்த வகையில முக்கியத்துவம் வாய்ந்தது? 2006ன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம துக்ளக்ல இருந்து ஒரு பெரிய சர்வே எடுக்கிறேன்ட்டு அவங்க தான் சர்வே புலிகளாச்சு. இப்போ அந்த இடத்த நிரப்புவதற்கு தான் பாண்டே வந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு சர்வே எடுக்கிறோன்னு எடுத்து அதிமுக தான் எல்லா இடத்துலையும் முன்னணி. தேர்தல் அறிக்கையை கலைஞர் வெளியிடுகிறார். அப்போ வெளியிட்ட அறிக்கையில தான் இந்த வண்ண தொலைக்காட்சி எக்ஸெட்ராலாம் அறிவிக்கப்பட்ட ஒரு காலம். அறிவித்த உடனே அறிவிச்சுட்டு கலைஞர் சொன்னது, இந்த தேர்தலில் எல்லா தொகுதியிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர் திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் அப்படின்னு. இதை பார்த்துட்டு மிரண்டு போய் துக்ளக் வெளியிட்ட அறிக்கையை பாதியிலே நிப்பாட்டி இன்னொரு வாட்டி சர்வே எடுப்போம் அப்படின்னு மறுபடியும் எடுத்துட்டு பார்த்தா கண்டிஷனே மாறிடுச்சு. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியின் வெற்றி தேர்தல் அறிக்கை வருவதற்கு முன்பாகவே உறுதி செய்யப்பட்ட ஒண்ணுதான். குறைச்சு காட்டினா கூட 51%. அது கம்மியா கூட யாராலையும் பொய் சர்வேல கூட காட்ட முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா நீங்க எதிர்கட்சிகளையும் பார்த்திருப்பீங்க. அதிமுக எலெக்ஷன் வேலை செய்யறாங்களா இல்லையானே தெரியலன்ற மாதிரிதான் இருக்கு. இன்னைக்குதான் கூட்டணி எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அவங்க கூட அதாவது அதிமுக தேர்தலை ஒரு கணக்கிலேயே எடுத்துக்கல. புரட்சி பாரதம் கிருஷ்ணசாமி மெகா கூட்டணின்னு சொன்னாங்க. ஆமா, பாக்கணும் ரொம்ப ரொம்ப சின்ன மெகா கூட்டணியா அமைஞ்சிருச்சு. தேமுதிக உள்ள வந்துட்டாங்களா இல்லையா? வந்துட்டாங்க. சரி, நான் ஏதோ 5 தொகுதி ஏதோ கொடுக்குறாங்க. தேமுதிக அந்த பக்கமா தான் போவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். தேமுதிக பாமக ரெண்டுமே பாஜக கூட தான் இருக்கும்னு சொன்னேன். ஏன்னா தேமுதிக மட்டும் வந்துட்டாங்க போல இருக்கு. சரி, அந்நியாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு இந்த எலெக்ஷன் மூலமாக ஒரு செட்டில்மெண்ட்டாவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தை தான் நம்ம தெரிவிக்கணும். இப்போ இந்த தேர்தல் அறிக்கை வெளிவந்ததுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் அந்த அலை ஜாஸ்தியாகும். எப்பவுமே எலெக்ஷன்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா தமிழ்நாடு குறிப்பாகவே மற்ற இந்தியாவிலும் அதுதான் எப்பவுமே இருக்கும்.
ஏதோ ஒரு சில நேரத்தில் தான் இந்த ஹங் பார்லிமெண்ட்ன்ற மாதிரி அங்கே பாதி இங்கே பாதின்ற மாதிரி வரும். பொதுவாக மக்களின் மனநிலை எப்படி இருக்கும்னா, ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடுவோம், என்னவோ அவன் ஜெயிச்சா இவங்களே ஜெயிச்ச மாதிரி இவங்க நினைச்சுக்க. ஆமாங்க, கேட்டா சொல்லணும்ல, நான் தான் ஓட்டு போட்டேன் சொல்லணும்ல. அதாவது தேர்தலில் வாக்களிப்பது அப்படின்றது எந்த கட்சியின் கொள்கை நல்லா இருக்கு, எந்த கட்சியில் எந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்து தான் அலசி ஆராய்ந்து தான் மக்கள் ஓட்டு போடணும். ஆனால் அதில் ஒரு சிலர் வந்து ஒரு 30% ஆட்கள் வந்து எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா, சரி அப்படி இருந்தாலும் இவங்க தானே ஜெயிக்க போறாங்க, நம்ம ஓட்ட அவங்களுக்கே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி போடக்கூடிய அதுவும் இருக்குது. கட்சி விசுவாசிகள்னு ஒரு கேட்டகரி இல்ல, கட்சி விசுவாசிகள் மாற மாட்டாங்க. ஆமா, திமுக அதிமுக திமுக தான் போடுவான், அதிமுக தான் போடுவான். மிடில் உள்ளவங்க தான் தீர்மானிக்கிறவங்க அவங்க பிளஸ் புது ஓட்டர்ஸ். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 18 வயதானவர்கள் இருப்பாங்கல்ல, அதாவது இப்போ 2021 தேர்தல் நடந்திருக்கு, இந்த 3 வருஷத்துல நியூ ஓட்டர்ஸ்ன்னு வந்திருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 3 ஆண்டுகள் 18 வயதிலிருந்து 21 வயது வரை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தேர்தல் தான் முதல் தேர்தலா இருக்கும். 22 வயசு இருக்கிறவங்க எல்லாம் போன தேர்தலையே ஓட்டு போட்டுப்பாங்க. ஸோ இந்த 18, 19, 20, 21 4 ஆண்டுகளுக்குள்ள இந்த வயதில் இருப்பவர்கள்லாம் முதல் தடவை ஓட்டு போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அடையாள சிக்கல்லாம் இருக்கும். எங்க அப்பா எதுக்கு ஓட்டு போடுவாரு, பசங்களா இருந்தால் இப்படி யோசிப்பான், எங்க அப்பா அதுக்கு தானே போடுவார், அப்போ நான் போட மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிற பசங்களும் இருப்பாங்க. எங்க அப்பா அதுக்கு தான் போடுவார், அதனால நானும் அங்கே தான் போடுவேன் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்படி அவங்கெல்லாம் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் எது அப்படின்னா இந்த தேர்தல் பிரச்சாரங்கள், அவங்களுக்கு போய் சேரணும் இந்த செய்திகள் அப்படின்றதுக்காக தான் தேர்தல் இந்த அறிக்கை அப்படிங்கிறத மேனிஃபெஸ்டோன்னு கொடுக்கறதே அதுக்காக தான் கொடுக்குறாங்க. இந்த தேர்தல் அறிக்கை வந்தது பிறகு எல்லாரும் கொண்டாடுறாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தான். ஆனா இதெல்லாம் சாத்தியமா? ஒரு மாநில கட்சி இதெல்லாம் செய்ய முடியுமா? ஒரு தேசிய கட்சி சொன்னா பரவாயில்ல, மாநில கட்சி இதெல்லாம் சொல்லுது, இப்படி ஒரு விமர்சனங்கள் வருது இல்ல? அதாவது இந்தியா கூட்டணியின் கதாநாயகனே ஸ்டாலின் தான் அப்படின்றது இந்தியா பூரா தெரியும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த கூட்டணி வரணும் அப்படின்றத ஐடியா பண்ணது நிதிஷ்குமார் தான் தொடங்கி வச்சாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் முன்னிறுத்துறாரு, அது எல்லாருக்கும் தெரியும். அது அந்த கூட்டணிக்கு எல்லாரையும் உள்ள கொண்டு வர்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்தது இவர் தான். முதலில் அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி தான் வரணும் அப்படின்னு ஓப்பனா பேரை அறிவிச்சதும் இவர் தான் அறிவிச்சாரு. காங்கிரஸ் இல்லாத கூட்டணி சாத்தியம் இல்லை. கெஜ்ரிவால்ல இருந்து நிதிஷ்குமார்ல இருந்து மம்தா வரை எல்லாரையும் இவர் தான் நேரில் போய் சந்திச்சாரு. மம்தா கூப்பிட்டாருங்கன்னு நேராக போய் கல்கத்தாவில் பேசினாரு, கல்கத்தா பொதுக்கூட்டத்தில் பேசினாரு, கெஜ்ரிவாலை போய் நேராக சந்திச்சாரு, அவர் நடத்திட்டு இருக்க அந்த மாடல் ஸ்கூல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு. இப்போ உண்மையை சொல்லணும்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக ஸ்டாலின் தான் இருக்கிறார். அவனை வட இந்திய தலைவர்கள் தான் கொஞ்சம் இந்த வட இந்திய பத்திரிகைகளில் காட்டப்படுவார்கள்ன்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆயினும் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், இதை எல்லாத்தையும் இணைச்சி கூட்டு போறது இவர் தான் கூட்டு போறாருன்றது ராகுல் காந்திக்கும் தெரியும். இதுல வந்து மாற்று கருத்து மாத்தி பேசணும், இல்ல அப்படிலாம் இல்லை, நீங்க வந்து கருப்பு சட்டை திமுகக்கு சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க கேட்ட கேள்விப்படி பார்த்தோம்னா உண்மைதான். ஒரு மாநில கட்சி இதையெல்லாம் செஞ்சிட முடியுமான்னா மாநில கட்சியால் செய்ய முடியாது. மாநில கட்சியால் செய்ய முடியாதுன்றதை விட மாநில கட்சியின் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த செய்திகளை ஒன்றிய அரசின் கொள்கையாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஏற்பாடு. இப்போ அனைத்து குடும்ப பெண்களுக்கும் இந்தியா முழுவதும் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா யோசிப்பாங்க. எங்க கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா நாங்க செய்வோம் அப்படின்றது இதை வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் யோசிப்பாங்க. நமக்கு இப்போ இங்க பேசும்போது குஷ்பு இந்த 1000 ரூபாயை அசிங்கப்படுத்தி பேசிட்டு போயாச்சு. பின்னாடியே நிர்மலா சீதாராமன் வந்து 6000 ரூபாயும் சேர்த்து அசிங்கப்படுத்தி பேசியாச்சு. அப்போ முதல்ல 1000 ரூபாய் சொல்லி அசிங்கப்படுத்தும் போது பெண்களை மட்டும் அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ 6000 ரூபாய் சொல்லும்போது மொத்தமாக சென்னை மற்றும் நெல்லை பகுதியில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் அசிங்கப்படுத்தி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து இவர்களை பொறுத்தவரை அசிங்கப்படுத்துகிற விஷயமா இவங்க யோசிக்கலாம். அவங்க வந்து என்டிஏ கூட்டணி வந்து யாருக்கு காசு கொடுக்கலான்னு யோசிப்பாங்க, அம்பானிக்கும் அதானிக்கும் காசு கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. ராகுல் காந்திக்கு ஏற்கனவே வட இந்தியாவில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பயங்கர கூட்டம். ஆமா, 10 லட்சம் பேர். எளிமையா இருக்கலாம், ஓவர் எளிமையா இருக்கிறாரு. அன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோல பாக்குறேன், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றாரு. அப்புறம் அவர் எடுத்துக்கிட்டாரு, அப்புறம் இன்னொருத்தட்ட கொடுக்குறாரு. இதை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் சாப்பிட தொடங்குறாரு. அதாவது இவர் எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுருங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், அது ஏதோ பிரசாதம் கொடுத்த மாதிரி ஆயிடும். இது பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்னு மறுபடியும் அவர் சாப்பிட்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் வந்து வரவேற்பாங்க. அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பகுதிகளில் இந்த மேனிஃபெஸ்டோ கொண்டு போய் பேசினாங்கன்னா
பாஜக அப்படியே தலையில கவுந்துரும். இல்லை இப்போ 1000 ரூபாய் தருகிறேன், இது ஓகே. சிலிண்டர் விலை 500 ரூபாய், இது வேலை செய்யும். பெட்ரோல் டீசல் விலை சிலிண்டர் விலை வந்து வட இந்தியாவில் வேலை செய்யாது. ஏன்னா அங்கே நிறைய வீட்டில் கேஸே கிடையாது. நம்ம இந்த கேஸோட விலை பாதிப்பு வந்து வட இந்தியாவில் பெருசாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி அங்கே இல்லை. இன்னும் விறகடுப்பு தான் வச்சுட்டு இருக்காங்க. கிராமப்புறங்களில் பெரும்பாலும் நீங்கள் இந்த பல ஷார்ட் வீடியோஸ்லாம் வருது, பார்த்துருப்பீங்களே. எல்லாரும் பாருங்க சமைக்கிறதுக்கு பூரா விறகு வச்சு தான் சமைச்சிட்டு இருக்கிறாங்க, இதை போட்டு தான் சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த கேஸ் விலையை பற்றி பெரிய பாதிப்பு தெரியல. ஆனால் தென்னிந்தியாவில் கேஸ் விலையோட பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஓகே, அது 500. பெட்ரோல் விலை 75, டீசல் விலை 60. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் நீங்க கட்டுப்பாட்டில் வைக்காத வர விலைவாசியை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அமெரிக்காவில் இன்னைக்கும் வந்து விலைவாசி வந்து கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசல் மற்றும் பெட்ரோலோட விலை வந்து இன்னும் ஒரு 30 வருஷம் 35 வருஷமா விலை ஏத்தாமையே வச்சிருக்காங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலையோ அந்த விலை தான் இன்னைக்கும் இருக்குது. அதனாலதான் விலைவாசி கட்டுப்பாட்டில் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் சம்பந்தம் இல்லை. டிரான்ஸ்போர்ட். நீங்க ஒரு தக்காளியை வந்து ஒரு வயல்ல இருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுனாலும் சரி, ஒரு அரிசியோ பருப்போ எதை கொண்டு வரணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு லாரி தான் வேணும். லாரி வேணும்னா டீசல் வேணும். டீசல் விலை ஜாஸ்தினா ஆட்டோமேட்டிக்காக தக்காளி விலையிலேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாமே விலை ஏறும். அப்போ இதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கனாலே விலைவாசி கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். விலைவாசி கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சுனாலே உங்களுக்கு வறுமையோட தாக்கம் தெரியாது. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது, எனக்கு புரியுது. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டோல்கேட்டு இது வந்து வரி வசூல் பண்ணுறாங்கங்கிறத விட கொள்ளையடிக்கிறாங்கங்கிறது தான் இங்கே உள்ள லாரிகளில் சொல்லுவாங்க. இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ கல்கத்தா போயிட்டு வரோன்னா 5000 ரூபாய்க்கு மேலே வந்து செலவாயிருது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து ஒரு மொத்தமாக நீக்கிடுவேன்னு சொல்கிறாருன்னா அது வந்து ஒரு பெரிய பொருளாதார நசிவு ஏற்படுத்தாது. பொருளாதார நசிவு இல்லைங்க. இது வந்து அதுக்கு பேரே வந்து என்னன்னா டர்ன்கீ ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க. அதாவது அவங்களே செஞ்சுட்டு அவங்களே கலெக்ஷன் பண்ணிட்டு அந்த கலெக்ஷன் முடிஞ்சோடனே அவங்க போயிடணும் அப்படின்றது தான் ஏற்பாடு. நான் வந்து இப்போ இங்கேருந்து திருநெல்வேலி போகிறேன்னு வச்சுக்கிங்களேன், சென்னையிலேருந்து காரில் வந்து டோல்கேட் மட்டும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் வந்துடுது. 800 ரூபாய் நான் டோல்கேட்டுக்கு கொடுத்து அது போக வண்டிக்கு பெட்ரோல் போட்டு போகிறதுக்கு அதே 800 ரூபாய்க்கு நான் ஸ்லீப்பர் கிளாஸில் நானும் என் மனைவியும் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து போயிடலாம். 380 ரூபாய் தான் ஸ்லீப்பரில் ட்ரெயின் டிக்கெட்டு. அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 2 பேர் போகக்கூடிய ட்ரெயின் டிக்கெட் அளவுக்கு 700 ரூபாய். அதுவும் 700 ரூபாய் எது போகிறதுக்கு மட்டும், வர்றதுக்கு இன்னொரு 700 ரூபாய். அப்போ இந்த 1400 ரூபாய் 1500 ரூபாயில் நான் ட்ரெயினில் ஊருக்கு போயிட்டே வந்துடலாம். இது வாஜ்பாய் கவர்மெண்ட் இதை சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, வசூல் காலம் முடிஞ்சோடனே நிறுத்திடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தனியார் நிறுவனங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க வசூல். அவங்க பொய் கணக்கு காட்டுறாங்க. அவங்க வந்து 1000 கோடி வசூல் பண்ணாங்கன்னா 100 கோடி 200 கோடி காட்டுறாங்க. இதனால அமௌண்ட் வந்து ஏறவே இல்லை, வசூல் ஆகலைன்னு சொல்லிட்டு இல்லை. அவங்க வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ஆடிட்டிங்கே பண்ணல இன்னும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்டேக்னு ஒரு கம்பெனியில் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ கேஷ் பேமெண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க. இப்போ நீங்கள் கேஷ் பேமெண்ட் பண்ணணும்னா அப் அண்ட் டவுன் சேர்த்து பணம் கட்டணும். அந்த டேக்ல பணம் கட்டினீங்கன்னா போகிறதுக்கு மட்டும் பணம் கட்டினா போதும். இப்போ உள்ள ஒரு டோல்கேட்டில் கிராஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த டோல்கேட்டில் உள்ளே போகிறதுக்கு திரும்பி வர்றதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 200 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேஷாக கட்டினீங்கன்னா 200 ரூபாய் கேஷாகவே கட்டி ஆகணும். அதுவும் கட்டிட்டு அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு 24 மணி நேரத்தில் திரும்பி வந்தால் தான் உண்டு. அப்படி 24 மணி நேரம் தாண்டி திரும்பி வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுவும் செல்லாது. மறுபடியும் ஒரு 200 ரூபாய் கட்டணும். ஏன்னா இதை கிராஸ் பண்ணி போகிற, மறுபடியும் நீ இதை கிராஸ் பண்ணி உள்ளே போவே அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு ஒரு 200 ரூபா கட்ட வேண்டிய இடத்துக்கு 400 ரூபா கட்டுற மாதிரி ஆக்கி அந்த கேஷ் பேமெண்ட்டை காலி பண்ணி விட்டாங்க. இப்போ இந்த ஃபாஸ்டேக்னு ஒத்த கம்பெனி வச்சு அந்த முதல்ல எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருக்கக்கூடாது, ஒரே ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடாது. ஆமாம், எம்ஆர்டிபின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆக்டே இருக்குது. 1970 எம்ஆர்டிபி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பேர். ஒரு கம்பெனி மட்டுமே ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை இருக்கவே கூடாது. அது இங்கே இருக்குது. எது இந்த டோல்கேட்டில் பணம் வசூல் பண்ணக்கூடிய அந்த ஃபாஸ்டேக்ன்ற அந்த கம்பெனியும் அப்படி சிங்கிள் கம்பெனியாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஆப்ஷனே கிடையாது. அவன் ஒருத்தன்ட்ட தான் வாங்கி ஆகணும். அவன் என்ன சொல்கிறானோ அந்த ரேட்டை நான் கட்டி தான் ஆகணும். அவன் என்ன சொல்கிறான், 2000 ரூபாய் மொத்தமாக கட்டி வைக்கின்றான். நான் 2000 ரூபாய் இன்னைக்கு கட்டிட்டு நான் அடுத்த வருஷம் தான் திருப்பி போவேன். நடுவில் எனக்கு அந்த டோல் வழியாக போக வேண்டிய வேலையே கிடையாது. என் காசு எதுக்கு அனாமதா அவன்கிட்ட நான் கொடுத்து வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒழிக்கணும்னா முதல்ல இந்த இதை டோல்கேட்டை எடுத்து தான் ஆகணும். ஓகே, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அதை வந்து நிறைய விமர்சனங்கள் விவாதங்கள் வந்துட்டு இருக்குது. ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் வந்து குடியுரிமை வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து சாத்தியம் சாத்தியம்தான். அந்த சட்டத்தை கிராப் பண்ணிட்டு புது சட்டம் கொண்டு வர வேண்டியதுதான். இல்ல அது ஓகே. ஆனா ஏற்கனவே காங்கிரஸ் அரசுக்குமே கூட ஈழத்தமிழர்கள் விஷயத்துல ஒரு அவர்சன் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உடனே காங்கிரஸை குறை சொல்றதுன்னு நம்ம போனோம்னா அப்புறம் எமர்ஜென்சி வேற போகணும். சரியா? எமர்ஜென்சி வேற போயிட்டு திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை தூக்கி போட்டு மிதிச்ச காங்கிரஸுக்கே நீங்க ஆதரவு சரியா தெரிவிப்பீங்களான்னு வேணா பேச்சுக்கு முன்னத்தரமா பேசுறதா இருந்தா பேசலாம். ஒரு காலத்துல ஒரு மாதிரி இருந்திருப்பான், இன்னொரு காலத்துல மாறுவான், அதுக்கப்புறம் நம்ம திருந்துவான். சரிங்களா? அதுக்காக வந்து காங்கிரஸ் என்னைக்கோ ஒரு நாள் தப்பு பண்ணிச்சுன்றதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதையே பேசிட்டு இருந்தோம்னா அப்ப பிஜேபிக்கு ஓட்டு போடலாமான்னு தான் கேட்கணும் நம்ம. ஓகே, எனக்கு ராகுல் மேல ஒரு மரியாதை இருக்குது. ஒரு ராகுல் வந்து காங்கிரஸ் ராகுல் வந்து இப்போதைக்கு அவர் பேசுறது வந்து திராவிட கழகம் பேசுற விஷயத்த அவர் பேசுறாருங்க வட இந்தியால. அதுதான் அதுவே பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனா இல்ல ரைட், இப்போ இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை, அதை வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா ஒன்றிய அரசு பணிகளில் அவங்க வந்து தாய்மொழியில வந்து படிச்சு வந்து தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம். ஏன்னா சிவில் சர்வீஸ்ல வந்து ஆப்ஷன் இருக்கு. யூபிஎஸ்சின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்புகள்லாம் போறாங்களே, அதுல நீங்க தமிழ்ல எழுதலாம். தமிழை பாடமாக எடுத்தீங்கன்னா தமிழ்ல எழுதலாம். ஆனா ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இல்ல ஹிந்தி இங்கிலீஷ்ல வந்து சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எடுக்கிற சப்ஜெக்டையே தமிழ்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் எடுக்கும்போது நான் அப்பியர் ஆகும்போது நான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 சப்ஜெக்ட் எடுத்திருந்தேன். அப்படி எடுக்கிறதுக்கு வேலை தமிழ் இலக்கியம்னு நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்க, அப்படியே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ தமிழ் இலக்கியத்தையே ஒரு சப்ஜெக்டாக எடுத்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே தேர்வு எழுதலாம். உதாரணத்துக்கு வந்து வேற யாரும் இல்லை, லிவிங் எக்ஸாம்பிள் நம்ம ஒரிசாவில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் படித்தது எம்ஏ தமிழ். அவர் ப்ரிலிமினரி மெயின் எல்லாமே தமிழில் தான் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆனார். ஒரிசாவில் போய் கலெக்டர் ஆனார். அப்புறம் அந்த சீஃப் செக்ரட்டரி வர போய் ரிட்டையர் ஆகி இன்னும் அவரை கன்சல்டண்டாக வச்சிருக்காங்க. அவங்க அது யூபிஎஸ்சிக்கு அதை வந்து யூபிஎஸ்சிலேயே முடியும்னா வங்கி தேர்வு, அதுக்கப்புறம் சொல்ற ரயில்வே. அதாவதுங்க, இப்போ ஒருத்தன் இந்திய வந்து தாய்மொழியாக வச்சிருக்கிறான், அவனுக்கு ஹிந்தியில எழுத முடியும். ஆனா தமிழை தாய்மொழியாக வச்சிருக்கிறவன் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. ஒன்று ஹிந்தியில தான் எழுதணும், இல்லை இங்கிலீஷ்ல தான் எழுதணும். அதை ஏன் நீ தமிழ்லயே வைக்கக்கூடாது? இப்போ நீட் தேர்வு தமிழ்ல எழுதலாங்க. நீட் தேர்வு தமிழ்லையும் எழுதலாம், ஆங்கிலத்திலையும் எழுதலாம், ஹிந்திலையும் எழுதலாம். அதை போல நீட்னு ஒரு வேண்டாத தேர்வை நீ கொண்டாந்து அதுல தமிழ் எழுதலாம்னு வைக்கும்போது வேண்டிய தேர்வை ஏன் தமிழ்ல வைக்கக்கூடாது? வங்கி தேர்வாக இருக்கட்டும், ரயில்வே தேர்வாக இருக்கட்டும், எல்லா தேர்வுகளையுமே நீ தமிழ்லயே வைக்கலாமே. தமிழ் மட்டும் இல்லை, இந்தியாவின் எல்லா மொழிக்குமே வைக்கலாமே. நாம வந்து தமிழ்நாட்டில் கேட்கக்கூடிய எல்லா கோரிக்கையும் பார்த்தோம்னா முதல்ல பார்க்கறதுக்கு வேணா நம்ம தமிழ் மாநிலத்துக்காக கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை மாதிரி தெரியும். ஆனா உண்மையில் அது மொத்த இந்தியாவுக்குமான கோரிக்கை தான். ஆனா நீட் தேர்வு ரத்து அப்படின்றது, ரத்து செய்யணுங்கிறது தமிழ்நாட்டின் கோரிக்கை மட்டும் தானே? தமிழ்நாடு முதன்மையாக வைக்கக்கூடிய கோரிக்கை. மற்ற மாநிலங்கள்ல அந்த கோரிக்கையை வந்து அவங்க பெருசா எடுத்துக்காததுக்கு காரணம் என்னன்னா, மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழகம், தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக கர்நாடகா, இந்த 3 மாநிலத்தை தவிர வேற எங்கேயும் பெருசா மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது. நம்ம கிட்ட 40 கிட்ட இருக்கு, மகாராஷ்டிராவில் 45 இருக்கு, கர்நாடகாவில் 36 37 மருத்துவக் கல்லூரிகள். இதை தாண்டி மற்ற மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா 5 6 8 இப்படி ஒத்தப்படையில தான் வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு வந்து அது வசதியா இருக்கு நீட்ன்ற தேர்வு. ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் ரத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநருக்கு முதல்ல அதிகாரமே கிடையாது. அவர் கூடுதல் அதிகாரம் ரத்துன்னு சொல்றதை விட அவர் முக்கியமா வச்சிருக்கிற கோரிக்கை வந்து என்ன அப்படின்னா, ஆளுநர் நியமனம் என்பதை அந்தந்த மாநில முதலமைச்சரோடு பேசிதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. அதுதான் சரியான விஷயம். ரயில்வேக்கு தனி நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே தனியா தான் இருந்தது, பிஜேபி கவர்மெண்ட் ஒன்னா சேர்த்துட்டாங்க. இப்ப தனியா வைக்க வேண்டிய தேவையில்லை. தனியா வச்சாதாங்க கேட்க முடியும். இவங்க மொத்தமா சேர்த்ததுக்கு முக்கிய காரணமே என்னன்னா, நம்மளை பூரா ஏமாத்துறது. தனியா ஒரு நிதிநிலை ஏமாத்துறதுக்குன்னு முடிவு பண்ணி. ஆமா, உண்மைதாங்க. தனி நிதிநிலை அறிக்கையாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா, போய் கேட்கலாம். நம்ம எங்க மாநிலத்துக்கு இது மாதிரி ட்ரெயின் கம்மியா இருக்குது, சென்னை டு நெல்லை வந்து எப்போ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணாலும் தட்கல்ல தான் புக் பண்ண வேண்டியிருக்கு, கூட 4 ட்ரெயின் விடுங்க, இத்தனை வருஷமாச்சு எங்களுக்கு ட்ரெயின் விட்டு, அதனால அந்த ஃபண்டுல இருந்து இந்த பக்கம் கொஞ்சம் ஒதுக்குங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ ரயில்வேக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டு இருக்கும்போது, அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் போடும்போது, அந்த பட்ஜெட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குல்ல, அதில் புது ட்ரெயினுக்குன்னு பட்ஜெட் போட்டிருக்குல்ல, அந்த புது ட்ரெயினுக்கு போட்ட பட்ஜெட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் 2 ட்ரெயினை கொடுன்னு நம்ம போய் கேட்க முடியும். நீங்கள் மொத்தமாக நிதிநிலை அறிக்கையில் சேர்த்துட்டீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, மொத்தமாக இந்த வருஷம் ரயில்வேல 8000 கோடி ரூபா செலவு பண்ணுவோம். இந்த ஒரு லைன் தான் இருக்கும். அந்த 8000 கோடியை எதுக்கு செலவு பண்ணுவீங்க? தண்டவாளம் போடுறதுக்கா, இல்லை லைனை வந்து எலக்ட்ரிக் லைனாக மாற்றுறதுக்கா,
புதுசாக ஸ்டேஷன் கட்டுறதுக்கா, இல்லை அந்த ஸ்டேஷன்களை புதுப்பிப்பதற்காக, இல்லை புது என்ஜின் வாங்குறதுக்கா, எதுக்குன்னு ஒன்றுமே இருக்காது. மொத்தமாக 8000 கோடி. இதில் நீங்கள் எங்கே போய் கேட்பீங்க, யாரை போய் கேட்பீங்க? அதை விமர்சிக்க கூட முடியாது. ஒண்ணுமே அதுல பேசுறதுக்கு ஒரு சப்ஜெக்டுமே இருக்காது. இது வந்து ரயில்வே தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆமா, முதல்ல ரயில்வே பட்ஜெட் வரும், அப்புறம் தான் பொது காமன் பட்ஜெட் வரும். ஆமா, ரயில்வே பட்ஜெட் வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்க வந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் கேட்டோம், அது வேணும், நெல்லை எக்ஸ்பிரஸ் கேட்டோம் வேணும், இப்படி ஒவ்வொரு கோரிக்கைகள்லாம் வரும், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்ப அந்த டிஸ்கஷனுக்கே வேலை இல்லைல்ல. தேர்தல் வாக்குறுதி வந்து வேற ஒண்ணுமே இல்லைங்க. 2014 வரை இந்தியா எப்படி இருந்ததோ அப்படி இந்தியாவை மாத்துவோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. மொத்தத்துல ஒரு வரியில சொல்றதா இருந்தா, ஏன்னா அவ்வளவு குளறுபடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை அதை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட சேர்த்து தலைவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். விஸ்வகர்மா திட்டத்தையும் சேர்த்து ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கணும். அந்த திட்டத்தையும் ஒழிச்சு கட்டணுங்க. அது ஒரு தேவையில்லாத திட்டம். ஒன்றிய அரசு பணிகளில் தமிழ் பயன்பாடு இது ரொம்ப நாளா நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. இப்ப தமிழ்நாட்டுல அதை கேட்கலாம், எல்லா மாநிலத்திலயும் வந்து அந்தந்த தாய்மொழின்னு ஒரு கோரிக்கையே கிடையாது இல்லையா? சென்னையில ரயில்வே நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு, அங்க தமிழ்ல எங்கேயாவது பேர் பலகை இருக்கா? அதைத்தான் நம்ம சொல்றோம். இவங்க வந்து தமிழ் பயன்பாடுன்னு சொன்ன உடனே மத்திய அலுவலகத்துல எதுக்கு தமிழ், அது எல்லாம் மத்திய அரசாங்கத்தோட சேர்ந்தது தானே அப்படின்னு மொன்னத்தனமா பேசிட்டு இருக்காங்க. அந்த அரசாங்க சேவைகளை பயன்படுத்துறது யாரு? ஒரு சிம்பிள் உதாரணம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, பாக்குறீங்க, அங்க பார்த்தா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் எழுதி வச்சிருக்கு. நீங்க ஸ்டேட் பேங்குக்கு போறீங்க, அங்க செலான்ல என்ன எழுதி வச்சிருக்கான்? இங்கிலீஷ்லயும் ஹிந்தியில தான் வச்சிருக்கான். எனக்கு ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே தெரியாதுன்னா நான் என்ன பண்றது? தமிழ்ல போய் நீ தமிழ்நாட்டில் ஸ்டேட் பேங்க் இருக்குன்னா மத்திய அரசு அலுவலகங்கள்னு ஏதோ ஒன்று நினைச்சுக்கிறாங்க. மத்திய அரசு அலுவலகம், அது பாஸ்போர்ட் ஆஃபீஸ், அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கட்டும், பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல அப்ளிகேஷன் தமிழ்ல வை. நான் ஏன் ஒரு ஏஜென்ட் கிட்ட போறேன்? எனக்கு தெரிஞ்சு இந்த இடையில மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்த அந்த 10 வருஷம் தமிழ்ல வந்து வங்கியில வந்து சலான் இருக்கும். சாமானியர்கள் நிறைய பேர் போய் புழங்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஆங்கிலமும் இந்தியும் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு கோரிக்கை இந்த நேரத்துல வந்து நம்ம பார்வையாளர்களுக்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க பார்க்கக்கூடிய ஏடிஎம்ல அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பான், இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா தயவு செய்து அந்த தமிழ்ன்ற பட்டன் அமுக்குங்க. புரியுதுங்களா? நம்ம எதுக்கு இங்கிலீஷ்ல அமுக்கிடுவோம், ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போடாதீங்க. தயவு செய்து தமிழ்ன்ற பட்டனை அமுக்குங்க. நீங்க அந்த தமிழ் பட்டனை அமுக்கலை அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள்ல அந்த சாஃப்ட்வேர் வந்து தமிழை பயன்படுத்துற ஆட்கள் வந்து கம்மியா இருக்கு, அதனால இந்த தமிழ்ன்ற ஆப்ஷன் தேவையில்லைன்னு அது எடுத்துரும், சாஃப்ட்வேரே தூக்கி விட்டுரும். ஏதாவது கால் சென்டருக்கு எதுக்காவது ஃபோன் பண்றீங்களா, தமிழ்ல பேசுங்க. நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த கால் சென்டர் நடத்துறவன் தமிழ் பேசுற ஆளுங்களுக்கு வேலை கொடுப்பான். புரியுதுங்களா? இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு. யாருமே தமிழ் பேசுற ஆட்களை பத்தி கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னா தமிழ் பேசுறவன் வந்து கால் சென்டருக்கு வேணாம் அப்படின்னு அந்த கால் சென்டர் நடத்துறவன் முடிவு பண்ணிட்டு தமிழ் பேசுறவன தூக்கிடுவான். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இந்தியா முழுக்க அது எடுபடுமா? அது இந்தியா முழுக்க இல்லைங்க, அது உலக பொதுமறைங்க. உலகத்துக்கே அது பொதுவானது. உலகத்துக்கே அது வந்து நீதி நூலா அறிவிக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. அதாவது ஒரு நூல் வந்து எப்போது காலத்தை வென்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நூலில் எழுதப்பட்ட காலத்தில் சொல்லப்பட்ட செய்திகள், சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கும் பொருத்தமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை வந்து காலத்தை கடந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ராமாயணம் எடுத்தீங்கன்னா அந்த ராமாயணத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் இன்னைக்கு ரிலவெண்டா இருக்காது. இன்னைக்கு அது ரிலவென்ஸே இருக்காது. பொன்னாட்டி மேல சந்தேகம் வந்தா காட்டுல கொண்டு போய் விடுன்னு சொல்ற மாதிரி நம்ம விட்டுற முடியுமா? இல்ல முதல்ல இப்ப காடு இருக்கா இங்க எங்கேயாவது? அப்ப அந்த காலத்துக்கு தான் அந்த கதை பொருத்தமா இருக்குமே தவிர இந்த காலத்துக்கு அந்த கதை பொருத்தமா இருக்காது. கண்ணகி கதை எடுத்துங்க, அன்னைக்கு வந்து ராஜா இருந்தாரு, ராஜாவை போய் கேள்வி கேட்க. இன்னைக்கு அதே மாதிரி பிரதமர் ஆபீஸ்ல போய் தேரா பிரதமா அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. ஆனா திருக்குறள் இன்னைக்கும் என்னைக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. உச்சநீதிமன்றத்துடைய கிளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அது ரொம்ப கால கோரிக்கை தான். ஏற்கனவே வந்து இங்க ஹைகோர்ட்டை வந்து மதுரைக்கு ஒரு கிளையை வந்து வச்சாங்க, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. ஆனா இது ஒரே மாநிலத்துக்குள்ள தேசிய அளவுல இது ஒரு பெரிய சிக்கலாவாதா? நீங்க உச்சநீதிமன்ற கிளையை வந்து தமிழ்நாடு இல்லை, நீங்க தென்னிந்தியாவுக்குன்னு கூட நீங்க வந்து நியமிக்கலாம், ஹைதராபாத்துக்கோ பெங்களூருக்கு கூட கொண்டு வரலாம். ஆனா இதே மாதிரி மும்பையில கேட்பாங்க, கல்கத்தால கேட்பாங்க, பிரச்சனை வர முடியல. இல்ல அப்படி இல்லை, நான் வைக்கலான்ற ஒன்றும் தப்பு கிடையாது. உச்சநீதிமன்ற கிளை 4 மூலையிலையும் வைக்கலாம். வடக்கு மூலையில மட்டும்தான் இருக்கு, கிழக்கு மூலையிலையும் ஒன்று வைங்க, மேற்கு மூலையிலையும் ஒன்று வைங்க, தெற்கு மூலையிலையும் ஒன்று வைங்க. ஏன் உச்சநீதிமன்றம் வந்து ஒரே டெல்லியில மட்டும்தான் இருக்கணுமா? கன்னியாகுமரியில் இருக்கிறவன் ஒரு உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸ் போடணும்னா கிட்டத்தட்ட டிராவலே அப் அண்ட் டவுன் வந்து 2-4 நாள் டிராவல் பண்ணணும் ட்ரெயினில். நீங்கள் உயர்நீதிமன்றம் இங்கே சென்னையில் பாரிஸில் இருக்கு,
உச்ச நீதிமன்றத்தை கொண்டு கேளம்பாக்கத்தில் வைங்க, முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு மாநிலத்துக்கு கூட வைங்களேன். இல்லை, முதல் கட்டமாக 4 மாநிலத்தை வைங்க, அப்புறம் எல்லா மாநிலத்திலையும் வைங்க. அந்தந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா அது ஏன் டெல்லிக்கு தான் போகணுமா? மறைமுகமாக அதிகார மையம் என்பது டெல்லி தான் அப்படின்னு மக்கள் மனசுல பதிய வைக்கக்கூடிய ஒரு வேலையா தானே இருக்கு உச்ச நீதிமன்றம்ன்றது. அதனால எல்லா மாநிலத்திலுமே கொண்டாடலாம். முதல் கட்டமாக சென்னைக்கு வரட்டும். புதிய கல்விக் கொள்கை ரத்து, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுவும் ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே பாசிட்டிவான விஷயம்தான். நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்ற. அப்படி ஆக்சுவலா தமிழ்நாட்டில் ரொம்ப சக்சஸா போயிட்டு இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அதுக்கு இடம் கொடுக்கிறது எல்லா மாநிலத்திலும் அது சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியப்படுத்தணுங்க. அது மாநில அரசுடைய திட்டங்கள் தானே. நீங்க மத்திய அரசு அப்படி செய்ய, மத்திய அரசு அதுக்கான நிதியை ஒதுக்கட்டும், மாநில அரசு அதை செயல்படுத்தட்டும், மத்திய அரசாங்கம் அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கட்டும். இது நம்ம மட்டும் தாங்க யோசிக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த பாரம்பரியம் உண்டு. நம்ம இலக்கிய காலத்துல இருந்தே நமக்கு இந்த ஒரு பாரம்பரியம் உண்டு. பாரெங்கும் பசி பிணி அகல அப்படின்னு மணிமேகலையில வருது. குறுந்தொகையில கூட ஒரு பாட்டுல என்ன வரும்னா, வீட்டை விட்டு வெளியே வருவாங்களாம், நாங்க சட்டியை கழுவி கவுத்த போறோம், விருந்தினர் யாராவது இருந்தா வாங்க. நம்ம விருந்தினர்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, விருந்தோம்பல் இதெல்லாம் தமிழ் இலக்கியத்துல வருது. விருந்தினர் விருந்தோம்பல்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், யாரோ சொந்தக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க அந்த காலத்துல சொன்ன விருந்தோம்பல் விருந்தினர்ன்றது யாருன்னு தெரியாதவங்க கூட வரலாம். நடை பயணமா வந்திருப்பாங்க, அந்த கிராமத்துக்கு வந்திருப்பான். சரின்னு அங்க மரத்தடியில எங்கேயா படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப என்ன ஹோட்டல் இருந்துச்சா, ஏதாவது இருந்துச்சா? யார் வீட்லயா போய் கேட்டு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு கூச்சமா இருக்கும். அப்ப இவங்களே வெளியே வந்து சொல்லுவாங்களாம், விருந்தினர் யாராவது இருந்தா வாங்க, நாங்க சட்டியை கவுத்த போறோம், இதை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் போய் படுக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாரம்பரியம் நமக்கு பலகாலமா இருக்குது. அப்படின்றதுனால இந்த ஸ்கூல் அப்படின்றதுல சாப்பாடு அப்படின்றத நீதி கட்சி காலத்துல இருந்து அது ஒரு நெறிமுறையா கொண்டு வந்து, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் பெரிய பெரிய கோயில் இருக்க ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாதி சங்கத்துக்கும் ஒரு மடம் வச்சிருப்பாங்க. இந்த சாதியோட மடம், இந்த சாதியோட மடம், அந்தந்த சாதிக்காரனுக்கு சோறு போடு. சாதியா பிரிஞ்சு கிடந்தாலும் சோறு போடுறதை விடவே இல்லை. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் இது ஆக்சுவலாக பேசு பொருள் ஆயிடுச்சு. ஆளுக்கு அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை யாராலையும் இன்னும் கவுண்டர் பண்ண முடியல. பேசினா நெகட்டிவா போயிடும். ஆனா இது அகில இந்திய அளவில் அது பேசு பொருளா மாறுமா? மாற்ற வேண்டியதுதான் இந்தியா கூட்டணியின் வேலை. அதுக்கு தான் இந்த 40 நாள் இருக்கு. 7 கட்ட தேர்தல், ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரதமர் தன்னுடைய வசதிக்காக எங்கெல்லாம் வீக்கா இருக்கிறோம்னு நினைச்சாரோ அங்கெல்லாம் கொண்டு போயிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. வெஸ்ட் பெங்கால்ல வீக்கா இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு, யூபியில வீக்கா இருக்கிறேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இந்த 3 மாநிலத்துக்கு தான் 7 கட்டமும் தேர்தல் நடக்குது. அதாவது பிரதமருக்கே தோல்வியின் பயம் வந்துருச்சு. தோல்வியின் பயம் வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, அவரு கான்பிடண்டா சொல்றாங்க, 400ன்னு சொல்லுங்க. ஆமா, சொல்லிட்டேவாது இருங்க அப்படின்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்கு சர்வே உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டோட அறிக்கையை நமக்கு கொடுக்காம வேற ஒரு அறிக்கையை சொல்லி 400 சீட் வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த 7 கட்ட தேர்தல் எதுக்காக வச்சிருக்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் முதல்லயே தேர்தல் வச்சாரு? தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, அப்புறம் பஞ்சாப், தெலுங்கானா, ஆந்திரா, இதெல்லாம் முதல் இதுல முடிக்கிறாங்க. அதான் ஏன் முடிக்கிறாங்க? அங்க பிஜேபி கன்ஃபார்மா இங்கெல்லாம் நம்ம ஜெயிக்க மாட்டாங்கன்னு மக்களுக்கே தெரியும். டெல்லியில வர போறது இல்லை, பஞ்சாப்ல வரப்போறது இல்லை. இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எங்கேயுமே வரப்போறது இல்லை. அதனால எல்லாருக்கும் முதல்ல அவங்கள வச்சு ஒழிச்சு விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. இப்போ என்னன்னா, அவருக்கு வீக்கா இருக்கிற ஏரியான்னு ஒண்ணு தெரியுது. அந்த வீக்கா இருக்கிற ஏரியான்ற ரிப்போர்ட் தான் அவருக்கு உளவுத்துறையில இருந்து வந்திருக்கும். எது? வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் அவங்களோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்லாம் அவங்க கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உத்தரப்பிரதேஷ்ல அவருக்கு டவுட்டா இருக்கு, பீகார்லயே டவுட்டா இருக்கு, அதே போலவே வெஸ்ட் பெங்கால்லயும் டவுட்டா இருக்கு. அதனால என்ன பண்றாரு, 7 கட்டத்துக்கும் தேர்தல். ஒவ்வொரு, அதாவது உத்தரப்பிரதேஷ்ல வடக்க மட்டும் ஒரு நாள் எலெக்ஷன் வை, தெற்க மட்டும் ஒரு எலெக்ஷன் வை, கிழக்க மட்டும் கொஞ்சம் எலெக்ஷன் வைன்னு இப்படி பிரிச்சு வச்சிருக்கதே எதுக்கு? இன்னும் இறங்கி பிரச்சாரம் பண்ணலாம். அப்படியாவது அந்த இடத்த பூரா நம்ம எதையாவது முடிஞ்ச அளவுக்காவது கைப்பற்றலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வேற இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, யூபியில அவர் 35 சீட் வந்தா ஜாஸ்திங்க. அவ்வளவுதான் வரும், 35 சீட் வந்தா ஜாஸ்தி. அதனாலதான் அவர் 7 கட்டமா வச்சு பிரச்சாரத்தை அடிச்சு நவுத்தணுன்ற பிளான்ல தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அப்ப அவருக்கு தோல்வி பயம் வந்ததுனாலதான் இந்த மாதிரி 7 கட்டமா நடத்தி இருக்கிறாங்க. இப்ப அந்த இவிஎம்ல இன்னும் என்ன கூத்தடிக்க போறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கு. இவிஎம் இல்லாத பேப்பர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலேயே 4 கட்டத்துல தேர்தலை முடிச்ச காலம்லாம் உண்டு. அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
இப்ப 7 கட்டம் இவங்க வைக்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. அவர் எங்கெல்லாம் வீக்கா, அதாவது ஸ்டடி ஹாலிடேஸ் மாதிரி வச்சுங்களேன். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ரொம்ப வீக்கா இருக்கணும்னா அதோட ஸ்டடி ஹாலிடேஸை வந்து நல்லா பயன்படுத்தி எப்படியாவது படிச்சு கொஞ்சம் போய் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்றோமே, அது மாதிரி அவர் பிளான் வச்சிருக்கிறாரு. இந்த தேர்வில் கண்டிப்பா மோடிஜி 34 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிடுவாரு. ஓகே, இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சரி, ஓகே, உங்க வார்த்தை அது மக்கள் பரிசீலிக்கட்டும். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் பரிசீலிப்பார்கள். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.